guys, welcome to Moonlight Face. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா ஃபண்டிங் டிப்ஸில் ஃபண்டில் கொஞ்சம் சேலஞ்ச் எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு $5,000 அக்கௌண்ட் எடுத்துருந்தேன். அது வந்து பாஸ் பண்ணிட்டேன். இப்போ $10,000 அக்கௌண்ட் எடுத்துருக்கேன். நான் $5,000 அக்கௌண்ட் எடுத்து பாஸ் பண்ண அப்டேட் பார்த்திங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நாள் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணது போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது என்னோடய பிஎன்எல்லோட வீடியோ. ஸோ இந்த ஃபண்டிங் டிப்ஸ் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நாள் தொடர்ந்து நான் லாஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லாஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிட்டேன். 3 நாளில் கிளியர் பண்ணிட்டேன், 3 ட்ரேடில். அடுத்து ஃபேஸ் 2 கொடுத்துருந்தாங்க. ஃபேஸ் 2ல் ஸ்டார்டிங்கில் நான் ஹெவியாகவே லாஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோடய கேர்லெஸ்னஸ்னால் நடந்த லாஸ் தான். அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே உட்காந்து ட்ரேட் பண்ணி ஃபேஸ் 2 முடிச்சிட்டேன். இப்போ நான் $10,000 அக்கௌண்ட் ஃபண்டிங் டிப்ஸில் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ட்ரேடை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வீடியோவில் இந்த ஃபஸ்ட் இயரும் செகண்ட் வீடியோவில் செகண்ட் ட்ரேட் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன். நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஸோ என் ஸ்கேல்பிங் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான செட்டப் தான். ஸோ இந்த இடத்துல இதெல்லாமே வைத்துங்க நீங்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் ஐ ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்டர்னல் ஐயை மார்க்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் அப்படி வரல. இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்தது மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறமா மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகும்னு சொல்லி நான் பார்க்கும்போது கொஞ்சம் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஐ ஒன்று இருந்தது. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஐ ஒன்று இருந்தது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த இன்டர்னல் ஐயை எடுத்தது மார்க்கெட் சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்தது. அதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த டிமாண்ட் ஜோன் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இப்போ நான் 1 ஹவர்லேருந்து நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஐ இருக்குது. சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஐக்கு ப்ரீவியஸாக இருக்க டிமாண்ட் ஜோன் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க இது ஒரு சின்ன டிமாண்ட் ஜோன். இதை நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தா நான் ட்ரேடிங் வியூவில் பெய்டு ப்ரீமியம் எடுக்காததுனால 1 மினிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இவ்வளோ தொலைவு வீக்கல் ஆக மாட்டேங்குது. அதனால் 1 மினிட் வைக்கல. பட் இந்த டிமாண்ட் ஜோன் ஜஸ்ட் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டிமாண்ட் ஜோன் இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த இன்டர்னல் ஐயை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ நான் ஆனஸ்ட்டாக என்ன நினச்சேன்னா இந்த இன்டர்னல் ஐயை பிரேக் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட் ஜோன் மோவாலஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேவரே கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ நான் நினச்சா மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டிமாண்ட் ஜோனில் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்தது. அதுலேருந்து மார்க்கெட் கீழே வந்தது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரேடு. செகண்ட் ட்ரேட் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரேட்ஸ் எடுத்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் என்னோடய வீடியோஸை மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணோம். என் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் நான்.